தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். தமிழகத்தில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி 2026 அதுதான் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு. விஜய் அவருடைய கட்சியில் செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு, அது மாதிரி நாஞ்சில் சம்பத், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் உள்ளால வந்துட்டு இருக்கிறாங்க தலைவர்கள். தமிழர் மணியன் அவர் இன்னும் உறுதி இல்லை. அது என்ன, அவங்களாம் ஒரு செட்டு வச்சு யார் கட்சி ஆரம்பித்தாலும் உடனே வந்து சேருவாங்க. அந்த கடலோசை காதர்னு ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில், அவரை காணும். அவர் இருந்தால் அவர் ஒருத்தர் சேருவார், யார் கட்சி ஆரம்பித்தாலும் வந்து சேருவார். நாஞ்சில் சம்பத்தெல்லாம் எங்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே போய் கொஞ்ச நாள் பொழப்ப ஓட்டிக்கிட்டு பொழப்பை நடத்திக்கிட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. தமிழர் மணியன் இப்போ கொஞ்ச நாள் ஆளாக காணும், என்ன ஆனான்னு தெரியல, முடிஞ்சு போச்சு. அவங்க அரசியல் ஓவர். யார் கட்சி ஆரம்பித்தாலும் உடனே இப்போ காந்தராஜ் கட்சி ஆரம்பித்தாருன்னா நாஞ்சில் சம்பத் நாளைக்கு சேர மாட்டார். என்ன இருக்குது, அவங்களாம் சர்வ கட்சி தலைவர்கள். யார் கட்சி அவ்வளோ ரூபா கொடுக்க முடியாது, என்கிட்ட இல்லை. அதனால தான் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், என்கிட்ட இல்லை. இப்போ நாளைக்கு இந்த மாநாடு நடத்துகிறாங்க. என்ன மாநாடு? 18ஆம் தேதி ஈரோட்டில் பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. தாவேகா கட்சி 35,000 நபர்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய இடத்தை அவர்கள் பிடிக்க போகிறது மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்படுது. எம்ஜிஆருக்கு பிறகு விஜய் அவர்கள் தான் நவீன எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எப்படி வயசாக வச்சு சொல்கிறாங்களோ, எம்ஜிஆர் மாதிரி இவரு தாடியெல்லாம் நரைச்சி போய் கண்டு தட்டி போய் கிடக்குது, அதை வச்சு சொல்கிறாங்களே. எம்ஜிஆர் மாதிரி வயசாகிடுச்சு இவருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. எந்த எலெக்ஷன்ல இங்கே நின்னார் அவரு? எம்ஜிஆர் எலெக்ஷன் நின்னாருங்க. எம்ஜிஆர் கட்சியில் அரசியல் கட்சியில் இருந்தாருங்க. அந்த அரசியல் கட்சியை பயன்படுத்தி தன்னுடைய படங்களை ஓட வச்சாருங்க. அவரால் அரசியல் திமுக வெற்றி அடையலை. திமுகவை பயன்படுத்தி அவருடைய படங்கள் ஓடிச்சு, திரைப்படங்கள். ஆமாம், நாடோடி மன்னனில் திமுக கொடியை காட்டி தான் படத்தை ஓட்டினார். தன்னுடைய படத்தினுடைய வெற்றிக்கு திமுக அவர் பயன்படுத்தினார். நாடோடி மன்னன் படம் ஓடுறதெல்லாம் திமுகவுக்கு பவர் வரல. ஆனால் திராவிட இயக்க சிந்தனையினுடைய பாடல்கள் இதெல்லாம் அவர் பயன்படுத்தினார். அதன் மூலமாக அதுக்காக தான் ஜனங்க போய் பார்த்தாங்க. அண்ணாவை எதிர்த்து ஒரு இது பண்ணாருங்க. எம்எல்சி பதவி ராஜினாமா பண்ணிட்டு அண்ணா எனக்கு தலைவர், காமராஜர் தான் என் தலைவர்னாருங்க. யாரு? எம்ஜிஆர். அப்படியா? ஆமாம், எம்எல்சி பதவி ராஜினாமா பண்ணிட்டு போனார். அண்ணா என்ன வழிகாட்டி, காமராஜர் என் தலைவர்னார் ஒரு கூட்டத்தில். திமுக பெருசாக பொங்கி எழுதுது. எப்படி சொல்லலாம், மன்னிப்பு கேட்கணும்னு உடனே அப்போ கவுன்சில் இருந்தது, மேல் சபை இருந்தது. கவுன்சில் மெம்பர் அவர், எம்எல்சி பதவி ராஜினாமா பண்ணார். அன்னைக்கு பார்த்து படம் என் கடமை படம் ரிலீஸ் ஆகுது. மார்னிங் ஷோ ஹவுஸ்ஃபுல்லு, தியேட்டருக்குள்ள நுழைய முடியல, அப்போ ஏற்பட்ட க்ரௌடு. மத்தியானம் எம்ஜிஆர் கவுன்சிலர் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னு வருது. காக்கா இல்லை, 3 ஷோ படம் காலி. ஓகே, இல்லை படம் ஒருவேளை கதை அம்சத்தில் ரொம்ப குறைவாக இருந்ததா? ஒரு அற்புதமான பாடல்கள் கொண்ட படங்க அதுக்கு. அந்த படம் மன்னாதி மன்னன், அன்பு போன்ற படங்களெல்லாம் எடுத்த நடேஷ் ஆர்ட் பிக்சர்ஸ் எடுத்த படம் அது. முதலாக பாலாஜி எம்ஜிஆரோட நடித்த படம். இவ்வளோ வச்சுக்கிட்டு எம்எஸ் விஸ்வநாதனுடைய பாட்டுகள்லாம் அவ்வளோ பிரமாதமான பாட்டுகள். படம் டப்பா கண்டு ஓடிச்சு. அன்னைக்கு தான் புரிஞ்சுது அண்ணாவை எடுத்துக்கிட்டு நம்மளால் அரசியல் பண்ண முடியாது. அன்னைக்கு மரியாதை இறங்கி வந்தவங்க தான். அதுக்கு பின்னணியில் ஒருவேளை திமுக இருந்திருக்குமோ, படம் ஓடாமல்? ஆமாம், அப்போ ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க நான். கிரவுண்ட் டாக்கீஸில் தான் அந்த படம் ஓடுது, என் கடமை. சின்னதோராங்கிற ஃப்ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார் பேட்டிங் போகிறதுக்கு. தகவல் இந்த மாதிரி விலகிட்டாருன்னு வந்தது. இவன் படத்துக்கு அவன் போவான். மக்களை அவ்வளோதான். அடுத்த செகண்ட் 3 ஷோ ஓடலிங்க. அந்த மன்னாதி மன்னன், அந்த நடேஷ் ஆர்ட் பிக்சர், அந்த நடேஷ் பாவம் அதோட காலியாகி நாசமாக போனவர் தான். அன்னைக்கு தான் அவன் எம்ஜிஆருக்கு புரிஞ்சுதான், யாரை வேணாலும் எடுத்துக்கலாம், அண்ணாவை எடுத்துக்கிட்டா நம்ம கதை கந்தல் ஆகிட்டு நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடைக்கினார். தெரியுமில்ல? அதனால் இப்போ நீங்கள் என்ன கேட்க வந்தீங்க?
திராவிட இயக்கத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசு விந்திய மலைக்கு கீழே வந்து திராவிடத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அரசியல் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் யாரை வேணாலும் தூக்கி விட்டு உலகமே அவங்களுக்கு பின்னாடி தான் இருக்குதுன்னு விளம்பரம் ஆயிரக்கணக்கான விளம்பரம் கொடுக்கலாம். உங்களுக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். சாரி, தோக்கிற குதிரை மேலே பணம் கட்டாது, அவ்வளோதான். ஆனால் ஒரு பெரும் கூட்டம் வருது, ஒரு இளைஞர் பட்டாளம் வருது, பெண்களுடைய வாக்குகள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையினுடைய வாக்குகள்லாம் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. அதெல்லாம் எப்படி பார்க்க? கிடைக்கும். கிடைச்சதா? நின்னார எலெக்ஷனில் கிடைக்கும். ஏன் அப்படியே இருக்கிறீங்க? எத்தனை வருஷம் சார் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்? எப்போ தான் அவர் எலெக்ஷன் நிற்க போகிறாரு? ஒரு 20% மேலே அவருக்கு வாக்கு வங்கி இருக்கு. எந்த எலெக்ஷனில் காட்டினார்? அதை 20% எந்த எலெக்ஷனில் வாங்கினாருங்க சொல்லுங்கள். ஒரு அனுமானம் தான். தமிழ் குரல் சொல்லுங்க. எந்த எலெக்ஷனில் 20% வாங்கினார் எலெக்ஷனை விஜய்? சொல்லுங்கள். தமிழ் குரல் தான் சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும். புள்ளி விவரம் கொடுக்குறீங்க. இல்லை, கருத்து கணிப்புகள்னு சொல்லி கருத்து கணிப்பு நான் சொல்கிறேங்க ஐயா. நான் நின்னாக்கா எனக்கு வந்து 90% வாக்கு சதவீதம் இருக்கு. கருத்து கணிப்பு நானே எழுதியிருக்கேன். இல்லை சார், இப்போ கரூரில் கூட்டம் நடந்தது, கட்டுக்கடங்காத கூட்டம். அதில் ஒரு துன்பியல் சம்பவம் வந்து நடந்தது, 41 பேர் இறந்து போனாங்க. அதற்கு பிறகும் அவர் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு பெருவாரியான கூட்டம் வந்து கூட்டம் உங்களுக்கு கூட்டம் எங்கே நடந்தது? சென்னையில் நடத்துனாங்க. அந்த கல்லூரிக்கு உள்ளால் நடத்துனாங்க. ஆனால் கட்டுப்பாடோட வந்து எங்கே நடந்தது? பாண்டிச்சேரியில் என்னாச்சு? 50 கோடி உறுப்பினர்களுக்கு உங்கள் கணக்கு பிரகாரம், தமிழ் குரல் கணக்கு பிரகாரம் தாவேக்கால வந்து 50 கோடி உறுப்பினர்கள் எங்கே போனாங்க? பாண்டிச்சேரியில் என்னாச்சு? அப்படி ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? தெரியுமா? 50 கோடி உறுப்பினர்கள் சந்திர மண்டலத்திலாம் இருக்காங்க. ஒரு எலெக்ஷனில் நிற்கல. கிடைக்கும், நடக்கும், ஜெயிக்கும், இப்படி மொழியே தான் போயிட்டு இருக்குது. என்னைக்கு இங்கே நடந்ததுன்னு சொல்ல போறீங்க? நானும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உயிரோடு இருக்க நடக்காது. இந்த கூட்டம் நடத்தக்கூடிய நேரத்தில் வந்து ரசிகர்களை, தொண்டர்களை கட்டுப்படுத்துறதுக்காக முள்கம்பி வேலையெல்லாம் அமைக்கிறான்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இவங்க பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய இடத்துல விளம்பர பலகைகள் இருக்கா 40 அடி ஒசரத்துக்கு, அதுல முள்கம்பி வேலிகள் எல்லாம் அமைக்கக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வரலாற்றிலேயே வந்து அதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் கரண்ட் சப்ளை எல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்து தான் ஆகணும். அதெல்லாம் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த அளவுக்கு அதுல வந்து அந்த கட்சியினுடைய செல்வாக்கு, சரி, அந்த முள்கம்பி அமைக்கிறதுனால அந்த கட்சியினுடைய செல்வாக்கு வளர்ந்துருக்கு தமிழ் குரல் அப்படி சொல்லல. அதுக்கு அதான் அடையாளமா தாவேக்கா வந்து வளர்ந்ததுக்கு அடையாளம் வந்து முள்கம்பி போட்டு அந்த பேனர் கட்டினாங்க. அதனால தாவேக்கா வளர்ந்துருச்சு, பெரிய கட்சி ஆயிடுச்சு. ஒரு கட்டுப்பாடு இல்லாத தொண்டர்களா இருக்காங்களா? கட்டுப்பாடு இல்லாத தொண்டர்கள் இல்லைங்க. பெரிய கூட்டம் வரும்போது கட்டுப்பாடுங்கிறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. இந்த சமீபத்தில் நடந்த திமுக கூட்டத்துக்கும் 1,30,000 நபர்கள் வந்தாங்க. ஒரே நேரத்தில் கூட்டம் நடந்ததுங்க. உதயநிதி இந்த பக்கம் நடத்தினாரு, செங்கோட்டை அந்த பக்கம் நடத்தினாரு. 2 பேர்த்துக்கு ஈக்குவலாக கிரவுண்ட் இருந்துச்சு. என்ன கட்டுப்போச்சு? உதயநிதி எந்த விளம்பரம் இல்லாமல் நடத்திட்டு போயிட்டார். அதுக்கு வாய் திறந்து வரலையே உங்ககிட்ட. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு தொண்டர் படையெல்லாம் கட்டி இருக்கிறாரு பாதுகாப்புக்காக. இருந்த பிறகும் கூட முள்கம்பி வேலையெல்லாம் சுத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தொண்டர் படம் கிண்டர் படங்கிறதெல்லாம் அவர்கிட்ட இருக்குதா இல்லையான்னு நீங்கள் தமிழ் குரல் தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை நீங்கள் தான் தொண்டர் படம் அமைச்சு கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் தான் சொல்லணும். அவர்கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தது, 1.5 மாதம் ஆளை காணும். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் கூட்டம் நடத்துகிற ஈக்காக காணும். அதுக்கப்புறம் வந்து ஈரோட்டில் நடத்த போகிறாராம். செங்கோட்டையனுடைய திறமையை அதில் காட்டுவார். அதில் நிறுவனமாகிறது வந்து செங்கோட்டையனுடைய திறமை தான், விஜயனுடைய திறமை இல்லை. செங்கோட்டையை வந்து கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறதுல எவ்வளோ சாமர்த்தியசாலிங்கிறத அவர் தன்னை நிரூபிச்சுக்குவார். விஜய்க்கு சொல்லுவார், நான் என்னை வந்து ஒழுங்காக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விஜய்க்கு அவர் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். ஈரோட்டில் வந்து ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டுறதன் மூலமாக தன்னுடைய பவரை காட்டுறது, தன்னுடைய செல்வாக்கு வந்து விஜய்க்கு அவர் காட்டுவார். அப்போ விஜய் வந்து செங்கோட்டையை பேச்சை கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகணும். அவ்வளோதான். விஜயனுடைய கூட்டங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது பாஜகவை எந்த இடத்துலையும் அவர் விமர்சிக்கலை.
இப்போ வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இதுக்கெல்லாம் தடை பண்ணுற மாதிரி இதெல்லாம் முடிச்சு கட்டுற மாதிரி சட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ உயர்கல்வி அதை எல்லாமே ஒரு குடைக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை மத்திய அரசாங்கம் செய்துட்ருக்கு. எஸ்ஐஆர் இது எந்த விஷயத்திலையும் விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்த்து எந்த இம்மி அளவான குரலை கூட எழுப்பல. பாஜகவுக்கும் எங்க என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா. ம் என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கா? என்டிஏ கூட்டணியில் பாஜக, அதிமுக இன்னைக்கு வரைக்கும் அதுதான் இருக்குது. வேற கட்சிகளை இன்னும் உறுதிப்படுத்தலை. அவ்வளோ என்டிஏ கூட்டணிங்கிறதுல யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரியல, தமிழ் குரலுக்கே தெரியல, அமித்ஷாவுக்கும் தெரியல. என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னா என்ன அர்த்தம்? என்டிஏ கூட்டணியில் தேர்தல் ஆணையம் இருக்குது, ஞானேஷ்குமார் இருக்கார், அமித்ஷா இருக்கார். அதனால் அதை வச்சு நாங்கள் வந்து எஸ்ஐஆர்லாம் போட்டு எல்லாம் எல்லாம் எப்படி பீகார் எலெக்ஷன் நடத்தணுமோ அது மாதிரி இங்கேயும் நடத்துவோங்கிற நம்பிக்கையில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நடக்குமாங்கிறத பார்க்கணும். இல்லை, இப்போ தாவேக்கா இங்கே ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு போட்டியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய கட்சி. அப்போ அதுக்கு என்ன ஆதாரம்? அவங்க பேசுகிறத வச்சு தான் என்ன ஆதாரம்? எத்தனை இடங்களில் அவங்க வந்து கட்சி ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்குது? எத்தனை முனிசிபாலிட்டி அவங்க கையில் வச்சுருக்காங்க? எத்தனை பஞ்சாயத்து அவங்க கையில் வச்சுருக்காங்க? 2026 எங்களுக்கும் திமுகவுக்கு இப்போ யார் இருக்கிறா? 2026 இருக்கிற 3036 கூட வரலாம். இன்னும் 1000 வருஷம் இருக்குது. இன்னைக்கு எங்கே இருக்காங்க? இன்னைக்கு தாவேக்காவினுடைய பிடியில் எத்தனை முனிசிபாலிட்டி இருக்குது? எத்தனை மேயர்கள் இருக்காங்க? எத்தனை சேர்மன் இருக்காங்க? முதல்ல பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு எலெக்ஷன் நடத்துனீங்களா? எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு தெரியலையே. ஒவ்வொரு ஊர்லேயும் உங்களுடைய கட்சி ஆஃபீஸ் இருக்குதா? எங்கேயாவது அந்த கொடி பறக்குதா? தேவைக்கா கொடி எங்கேயாவது பறக்குதா? காட்டுங்களா பார்க்கலாம். யார் இருக்குதா? இவ்வளோ பெரிய இடம் சென்னையில் வந்து அவங்களுடைய தலைமை கழகம் எங்கே இருக்குது? ஆனால் அந்த கட்சிக்கு கூட கூட்டணிக்கு போகிறது தானே பலரும் வந்து முயற்சி. யார் எத்தனை கட்சி எந்த கட்சி போயிருக்குது? இப்போ அதிமுக வந்து தாவேக்காவை எதிர்த்து எதுவும் அதிமுகனுக்கிட்டே இருக்காதீங்க, வேற கட்சி சொல்லுங்க. இப்போ இவங்க டிடிவி தினகரன் வந்து 2026 அவர் டிடிவி தினகரன் வந்து கம்யூனிஸ்டா? அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய அவ்வளோதானே, அதிமுக தானே அவர். இருந்தாலும் அது ஒரு சக்தி தானே சார். அது இன்னொரு கட்சியாக அவர். அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் மழுப்புறீங்க? ஏன் கருவாட்டை பறி கொடுத்த பாப்பாத்தி மாதிரி மழுப்புறீங்க? அதிமுகவினுடைய 4 பிரான்ச்சு, பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையை, இவங்க எல்லாமே அதிமுக தான். பழனிசாமி எல்லாம் அதிமுக தான். இவங்க திருப்பி கேட்டாக்கா விஜய் கூட என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்கிறது, வேற யார் இருக்கா? என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது பாஜகவா அதிமுகவங்க, வேற யார் இருக்கா? அதில் இல்லை, நான் கேட்குற கேள்வி, தாவேக்கா திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வலிமையாகவோ சின்ன அளவில் கூட பாஜகவை எதிர்க்கலை. அதனுடைய நோக்கம் என்னன்னு தான் தெரியாது அவங்களுக்கு. எதையுமே அவர் வந்து இதாக பேசலையே. அவர் வந்து எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போகிறாரு. இன்றைக்கி உள்ள அவருடைய கொள்கை என்னன்னு யாருக்குமே தெரியாது. என்னுடைய கொள்கை எதிரி எப்படின்னாரு. முதல்ல உன் கொள்கை என்னான்னு கேட்டாக்க இன்றைக்கி ஒன்றும் பதிலாக காணும். என்ன கொள்கை இருக்குது? என்ன இருக்குது அவருக்கு? சொன்னதை எழுதி கொடுத்தா படிச்சுட்டு வந்து வந்தியா அப்படிங்கிற தவிர அவர் என்னத்தை பண்ணிகிட்டு இருக்காரு? அது எடுபடல, ஜனங்க மத்தியில் எடுபடல. அப்போ கடைசியில் பாண்டிச்சேரியில் போட்டாக்கா 10,000 பேர் தான் வந்துட்டு போனாங்க. ஈக்காக்கா இல்லை. அதனால தான் பார்த்தாங்க, சரி இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை கூப்பிட்டு ஒரு பெரிய கட்சி ஒரு கூட்டத்தை நடத்துன்னு சொல்லி அமித்ஷா சொன்னதுக்கு பிறகு அவர் வந்து தன்னுடைய செல்வாக்கெல்லாம் காட்டி அவர் நடத்துறதுக்கு போகிறாரு. பார்க்கலாம். இப்போ செங்கோட்டையன் வந்ததே அமித்ஷா சொல்லி தான் அப்படின்னு சொல்லி. வேற யார்? அவர் அங்கே தானே போய் பேசிட்டு வந்தார். வேற யார்கிட்ட பேசினார்? ஸ்டாலின்கிட்ட பேசினார். சொல்லுங்க, யார்கிட்ட பேசினார்? அமித்ஷா கிட்ட தானே பேசினார். எல்லாமே அமித்ஷா தலைமையின் கீழே இருக்கவங்க தானே. 2 போலரைசேஷன் நடந்துருக்குதுங்க. தேர்தல் ஆணையம் என்டிஏ கூட்டணி, என்டிஏ ஒரு கூட்டணி, பொதுமக்கள் திராவிட இயக்கங்கள் ஒரு கூட்டணி. அதுதான் இப்போ நடக்குது. ஞானேஷ்குமார் வந்து சகல அதிகாரத்தை கேடு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பீகார் மாதிரி இங்கே நடத்திடலான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா என்ன. உங்களுடைய அருமையான நேரத்திற்கும்
உங்களுடைய தகவல்களுக்கும் நன்றி.